Exercise 7.1 second question. A camera accidentally knocked off an edge of a cliff 400 feet high. The camera falls a distance of s is equal to 16 t squared and in t seconds. First question என்ன கேட்டிருக்காங்க, how long does the camera fall before it hits the ground அப்படின்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டினில் what is the average velocity during the last 2 seconds when the camera falls. And the third question is what is the instantaneous velocity when it hits the ground. Okay, ஸோ இப்போ 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணோம். ஃபஸ்ட்டு என்ன டேட்டாலாம் கொடுத்துருக்காங்கன்றதை அப்சர்வ் பண்ணுவோம். ஒரு கேமரா வந்து ஒரு கிளிஃப் இஸ் அ ஸ்மால் மவுண்டன். ஸோ ஒரு ஸ்மால் மவுண்டன்லேருந்து ஒரு கேமரா வந்து கீழே விழுகுது. ஸோ அந்த மவுண்டனோட ஹைட் நம்மளுக்கு தெரியும், தட் இஸ் 400 feet. ஸோ ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க இங்கே ஹைட்டு. ஸோ இட் இஸ் 400 feet. அப்போ டிஸ்டன்ஸும் எப்படி தான் இருக்கும், ஃபீட்டில் தான் இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த கேமரா வந்து டி செகண்ட்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு போயிருக்கு அப்படின்ற டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு 16 t ஸ்கொயர்டு அதான் கொடுத்துருக்காங்க. அது வந்து டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன். இட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டி. நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கண்டுபிடிக்கணும், அது கிரவுண்டுக்கு போகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும், அந்த கேமரா கிரவுண்டுக்கு போகிறதுக்கு கிரவுண்டை தொடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, அதான் ஹவு லாங் டஸ் த கேமரா ஃபால் பிஃபோர் இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட். அப்போ எவ்வளோ நேரம் அது கிரவுண்டுக்கு முன்னாடி தொடுறதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் அது எடுத்துக்குது அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ தட் இஸ் டி. நம்ம டி தான் என்னன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்டாவை வச்சு டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், கேமரா இங்கே மேலேருந்து கீழே விழுகுது அப்படின்னா அந்த மவுண்டனோட ஹைட்டு தான் அதோட டிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ தட் இஸ் 400 feet. அப்போ கிரவுண்டை தொடுறதுக்கு அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ தேவைப்படுது, 400 feet தேவைப்படுது. அப்போ எஸ் நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், 400ன்னு எடுத்துக்கணும். ஸோ 16 t ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 400ன்னு கிடைக்கும். ஏன்னா கேமரா மேலேருந்து கீழே விழுகும்போது கிரவுண்டை டச் பண்ணுறதுக்குரிய நேரம் எவ்வளவுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ கிரவுண்டை டச் பண்ணோம் அப்படின்னா அது மேலேருந்து கிரவுண்டு வரைக்கும் உள்ள ஹைட்டை தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ ஹைட்டு தான் என்ன கொடுத்துருக்காங்க, மவுண்டனோட ஹைட்டு, கிளிஃபோட ஹைட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 400 feetன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அதுதான் எஸ்ன்னு எடுத்துகிட்டு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம், ஹவு லாங் டஸ் த கேமரா டேக்ஸ் டு டச் த கிரவுண்ட். ஸோ கிரவுண்டு டச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ண போகிறோம். தட் இஸ் டி. ஸோ அப்போ 16 t ஸ்கொயர்லேருந்து டி ஸ்கொயர்டு என்னென்னு ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 16 இந்த சைடு வரும். ஸோ 400 டிவைடட் பை 16 வரும். இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அதர் சைடு போகும்போது எப்படி ஆகும், டிவிஷனில் போகும். ஸோ வாட் இஸ் 400 டிவைடட் பை 16? இட் இஸ் ஈக்குவல் டு 1 4 is 4, 0 0, 4 4s are 16, again 1 4 is 4, 2 25. So 25 times of 4 is 100. Okay, so அப்போ t squared ஓட வேல்யூ நம்மள்கிட்ட என்ன இருக்குது, it is equal to 25. so what is the value of t? t is equal to ரூட் எடுக்கும் போது ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 கிடைக்கும். ஆனால் டைம் cannot be நெகட்டிவில் போக வாய்ப்பில்லை. ஸோ அப்போ எப்படி தான் எடுத்துக்கணும், இட் இஸ் +5. ஸோ t is equal to +5 seconds. ஸோ அப்போ மேலேருந்து கீழே விழுகிறதுக்கு அது எவ்வளவு நேரம் எடுத்துக்குது, 5 seconds எடுத்துக்குது. கேமரா வந்து 5 seconds எடுத்துக்குது கீழே கிரவுண்டை டச் பண்ணுறதுக்கு. இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ செகண்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டி வித் விச் த கேமரா ஃபால்ஸ் டியூரிங் த லாஸ்ட் 2 seconds. ஸோ அப்போ லாஸ்ட் 2 seconds என்னன்னு ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் இருக்கிற ஆவரேஜ் வெலாசிட்டி நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ இப்போ எத்தனை செகண்ட்ஸ் எடுத்துக்குது மொத்தமாக மேலேருந்து கீழே விழுகிறதுக்கு, மொத்தமாகவே இது எடுத்துக்கிற செகண்ட்ஸ் வந்து 5. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 0 to 1 second, 2, next 3, next 3 to 4 seconds. அப்போ லாஸ்ட் 2 secondன்றது இதுதான் லாஸ்ட் 2 seconds, ரைட்? ஸோ அப்போ 3லேருந்து 5 வரைக்கும் இருக்கிறது தான் லாஸ்ட் 2 seconds. அப்போ வாட் இஸ் த இன்டர்வல் இஸ் 3,5. ஸோ இப்போ ஏ என்ன எடுத்துக்கணும், 3ன்னு எடுத்துக்கணும், பி என்ன எடுத்துக்கணும், 5ன்னு எடுத்துக்கணும். ஆவரேஜ் வெலாசிட்டி நம்மளுக்கு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன தெரியும், வாட் இஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் த இன்டர்வல் 3,5? இட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ. ஸோ இங்கே பி என்னது 5, ஏ என்னது 3. ஸோ எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ
divided by 5 minus 3 தான் find பண்ணும். That is average velocity. Average velocity find பண்ணுனாலே you have to find f of b minus f of a divided by b minus a. What is ab? ab is the interval. எந்த இன்டர்வலுக்கு நம்ம average velocity find பண்ணுமோ அந்த இன்டர்வல் தான் என்னது ab. ஸோ அப்போ f of 5 என்னன்னு find பண்ணும், f of 3 என்னன்னு find பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு f of t என்னன்னு கொடுத்துருந்தாங்க, that is equal to s. ஸோ s தான் என்ன கொடுத்துருக்காங்க, 16t ஸ்கொயர்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூ வில் கெட் s is equal to 16t squared as f of t. ஸோ அப்போ f of 5 வேணும் நம்மளுக்கு. ஸோ 5 வேணும்னா 16 into tக்கு பதிலாக 5 போடணும். ஸோ 5 squared. ஸோ 5 squaredனா 25 வரும். ஸோ 25 into 16 is equal to 400, right? So it is 400. So f of 5 find பண்ணிட்டோம். அடுத்து என்ன வேணும், f of 3 வேணும். So f of 3 is equal to 16 into 3 squared. So 3 squared is 9. 16 9s are 144. It is equal to 144. So அப்போ average velocity is equal to f of 5 minus f of 3. So அப்போ 400 minus 144 divided by 5 minus 3. So what is 400 minus 144? It is equal to 256 divided by 5 minus 3 is 2. So 256 divided by 2 is 128 feet per second. இதுதான் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி. ஏன் இங்கே ஃபீட் எழுதுகிறோம், போன சம்மில் மீட்டர் எழுதியிருந்தோம் அப்படின்னா அங்கே டிஸ்டன்ஸ் மீட்டரில் கொடுத்துருந்தாங்க. இங்கே நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, மவுண்டனோட டிஸ்டன்ஸ், அதாவது ஃபீட் அடியாக கொடுத்துருக்காங்க. இத்தனை அடி 400 அடி 400 அடின்னு சொல்லி அந்த மவுண்டனோட ஹைட்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ இட் இஸ் ஃபீட் பர் செகண்ட். ஸோ யூனிட் இஸ் ஃபீட் பர் செகண்ட். This is average velocity. So average velocity during the last 2 minutes. So last 2 minutes தான் 3 and 5 seconds. அதான் அந்த இன்டர்வல். 3 5 seconds தான் அதோட இன்டர்வல். அதுக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம், average velocity ஃபைண்ட் பண்ணிட்டோம். அடுத்து தேர்டு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, what is the instantaneous velocity of the camera when it hits the ground? ஸோ அது கிரவுண்டை ஹிட் பண்ணும்போது அதோட வெலாசிட்டி என்னவாக இருக்கும். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா அந்த செகண்டுக்கு என்ன வெலாசிட்டி நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ மொத்தமாகவே எவ்வளோ செகண்ட் எடுக்குது கிரவுண்டை ரீச் பண்ணுற வரைக்கும். ஸோ மொத்தமாக இதுலேருந்து 0 to 1 செகண்ட், 1 to 2 5 செகண்ட்ஸ் வரைக்கும் அந்த கேமரா விழுகிறதுக்கு 5 செகண்ட்ஸ் ஆகுது. அப்போ கிரவுண்டை ரீச் பண்ணும்போது அது எத்தனாவது செகண்டில் ரீச் ஆகும், 5th செகண்ட். ஸோ 5 செகண்ட்ஸுக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஃபைண்ட் பண்ணோம் என்ன வேணும், எஃப் ஆஃப் டி என்ன இருக்குது, 16t ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன ஃபைண்ட் பண்ணோம், எஃப் டேஷ் ஆஃப் டி ஃபைண்ட் பண்ணோம். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அட் 5 செகண்ட்ஸ், அட் 3 செகண்ட்ஸ், அட் 6 செகண்ட்ஸ்னால் நம்ம அதோட டெரிவேட்டிவ் ஃபைண்ட் பண்ணோம். டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதோட டெரிவேட்டிவ் ஃபைண்ட் பண்ணோம். ஸோ வாட் இஸ் டெரிவேட்டிவ் ஆஃப் டி ஸ்கொயர், டி ஸ்கொயர்டோட டெரிவேட்டிவ் ஃபைண்ட் பண்ணால் என்ன வரும். ஸோ பவரில் இருக்கிறது முன்னாடி வரும், பவர்லேருந்து ஒன்று சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 2 into t power 1. ஸோ இப்போ ஆல்ரெடி 16 இருக்குது. ஸோ இந்த டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது என்ன வரும், 16 into 2t வரும். வாட் இஸ் 16 into 2? இட் இஸ் 32. ஸோ அப்போ என்ன கிடைக்கும், 32 into t. ஏன்னா டி ஸ்கொயரோட டெரிவேட்டிவ் தான் என்ன வச்சுருக்கோம், 2tன்னு வச்சுருக்கோம். ஸோ 16 into 2 is 32t is f dash of t. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணணும், எஃப் டேஷ் ஆஃப் 5 என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். ஏன் 5 ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆஃப் த கேமரா வென் இட் ஹிட்ஸ் த கிரவுண்டை தொடும்போது, கிரவுண்டில் ரீச் ஆகும்போது, கிரவுண்டை ஹிட் பண்ணும்போது அதோட இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ கிரவுண்டு தொடும்போது அதோட செகண்ட் எத்தனை செகண்ட்ஸ் எடுக்குது, 5 செகண்ட்ஸ் எடுக்குது. அப்போ 5th செகண்டில் அது கிரவுண்டை ரீச் பண்ணிடுது, ரைட். ஸோ அப்போ 5 அப்படின்றத டி வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ இட் இஸ் 32 into 5. ஸோ 32 into 5 is equal to, it is 160. ஸோ இட் இஸ் 160 feet per second. ஓகே. ஸோ 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. 3 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிட்டோம். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா யூ ஹாவ் டு ஃபைண்ட் எஃப் டேஷ் ஆஃப் டி. ஆவரேஜ் வெலாசிட்டினா எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏ.